வணக்கம். என்னடா இது திடீர் வீடியோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, போன வாரமே இந்த வீடியோ போடலாம்னு நினச்சேன். பட் போன வாரம் ரஷ்ல போட முடியல. இந்த வாரமும் நிறைய ரஷ் வருது, நிறைய படங்கள் வருது. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ. என்னன்னா, டெட்பூல் 3 ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ணிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இப்போ இது தமிழ் வெர்ஷன், தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ரிவ்யூ, சின்ன வீடியோவில் தான். உங்களில் சிலருக்கு தெரியாத ஒரு தகவலாக ஒன்று இருக்கலாம். என்னன்னா, இந்த டெட்பூல் 2 படத்துடைய PG-13 வெர்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது சின்ன பசங்களும் அந்த படத்தை பார்த்து பயனடையட்டுமே அப்படின்னு ஒன்ஸ் அப்பான டெட்பூல்னு கொஞ்சம் ரீகட் பண்ணி அந்த படத்துக்கு டைட்டில்லாம் மாற்றி ரிலீஸ் பண்ணாங்க. சும்மா அந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரீமிங்கில் இந்தியாவில் எங்கேயும் கிடைக்கல, வேற எங்கே கிடைக்குது அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். செல்ஃபி ரிவ்யூ காலத்துலேருந்து என் ரிவ்யூஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா வழக்கமாக நான் டப்பிங் வெர்ஷன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா முதல்ல பார்த்தா சில தமிழ் டப்பிங் படங்கள் தந்த கசப்பான அனுபவம், அதுக்கு ஒரே காரணம். அண்ட் தமிழில் எல்லாத்தையும் ஜென்ரிக்காக ஒரே மாதிரியான டெம்ப்ளேட்டில் பேட்டர்னில் ஒவ்வொரு படத்துலையுமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் அழுத்து போக ஆரம்பிச்சிச்சு. அதில் ஒரிஜினலுடைய ஃப்ளேவருங்கிறது காணாமல் போயிடுது. எனக்கு இப்போ கூட டாவின்சி கோட் படத்தை வந்து தமிழில் பார்த்து, அப்போ வேறு வழி இல்லாமல் தமிழில் பார்க்க வேண்டியதாச்சு. ஞாபகம் வந்தது என்னன்னா, ஒரு சீனில் டாம் ஹாங்க்ஸ் வந்து அந்த மியூசியம்லேருந்து தப்பிச்சு போயிடுவார். பின்னாடியே போலீஸ் ஒருத்தர் வருவார். ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து ஃப்ரெஞ்சில் வந்து அவர் வந்து ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி திட்டுவார். நான் பீப் போட்டேன். அது வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸில் வேறு சொல்லுவாங்க அது என்ன வார்த்தைன்னு. ஆனால் தமிழ் டப்பிங்கில் அதை வந்து விட மாட்டேன்டா அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ இது ஒரு சின்ன சாம்பிள் தான். இந்த மாதிரி இருந்ததுனால நான் தமிழ் டப்பிங்ஸ் வந்து பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த டெட்பூல் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆஹா ஓ செம்மையாக இருக்குது, பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னு பயங்கரமாக சொல்லிகிட்டே இருந்தாங்களா. சரி அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, படத்தை 2வது வாட்டி என்னால் சுத்தமாக பார்க்கவே முடியல. ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு. இப்போ கூட MCUவோட இந்த முதல் 3 ஃபேஸில் வந்த படங்களை எவ்வளோ வாட்டி வேணாலும் பார்க்கலாம். பட் தேனோஸ் சொடக்கு போட்டதுக்கப்புறம் MCU உள்ள மட்டும் இல்லை, வெளியிலேயே ஏதோ மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களோட ரைட்டிங் குவாலிட்டிங்கிறது பயங்கரமாக அடி வாங்கிடுது. சரி அதை விடுங்க. இப்போ தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் டெட்பூல் கேரக்டருக்கும் வால்வரின் கேரக்டருக்கும் வாய்ஸஸ் கரெக்டாக இருந்தது. மற்றெல்லாம் கூட ஓகே தான். இந்த கேம்பிட் கேரக்டருக்குன்னு ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது ஜென்யூன்லி ஃபன்னியாகவே இருந்தது. அதுக்கு டெட்பூல் கேரக்டர் ஒரு கவுண்டர் ஒன்று கொடுப்பார் டைலாக்ல. அது பர்ஃபெக்டாக அந்த வால் பிரேக்கிங்கை புரிஞ்சு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டரோட நேச்சருக்கு சரியான தமிழ் டப்பிங் டைலாக்காக இருந்தது. இந்த பதம் பார்க்கறது, கண்டமும் இருக்காரு, கண்டம் பண்ணுறாருங்கிற மாதிரியான சில ரெஃபரன்சஸ் எல்லாமும் கூட கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்தது. இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க, சரி இப்போ மேபி அது வந்து ஜெனரலாக சொல்லாமல், நான் ஸ்கூல் படிக்கும்போது சினிமாவில் வந்து கெட்ட வார்த்தை வந்தாலே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். மச்சான் பாரு அந்த படத்தில் விக்ரம் வந்து தில் படத்தில் கெட்ட வார்த்தை பேசியிருக்காரு, ஓப்பனாக பேசுகிறாங்கன்ற ஒரு மாதிரி ஆச்சரியமெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரு விஷயத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது பெரிய ஸ்க்ரீனில் பப்ளிக்காக எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் அதே விஷயத்தை பார்க்கும்போதோ கேட்கும்போதோ வர த்ரில், எக்ஸைட்மெண்ட் தான் அது. இப்போ வயசாகிடுச்சு அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியறதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா வடச்சென்னை பார்க்கும்போதும் அது ஃபேசினேட்டிங்காக தான் எனக்கு இருந்துச்சு. சரியான கான்டெக்ட்ல சரியான இடத்துல ஒரு கெட்ட வார்த்தை வரும்போது அப்படியான கெட்ட வார்த்தை பிரயோகங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யுது. பட் டெட்பூலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு 10-20 நிமிஷம் வரைக்கும் நான் ஓகேவா ஃபீல் பண்ணேன். பட் அதுக்கு மேலே எனக்கு சலிக்க ஆரம்பிச்சிச்சு. திரும்ப ஒரே மாதிரியான விஷயங்களையே வேற மாடுலேஷன்ஸில் வார்த்தைகளில் கேட்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. தேவையில்லாத இடங்களையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் சின்ன வயசு மாதிரி இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தந்துடும். ஸோ அது ஏன் பலரை அட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் என் வியூவில் அந்த டைலாக்ஸ் வந்து இன்னும் கூட டேஸ்ட்ஃபுல்லாக கான்டெக்ஸ்டுவலாக எழுதப்பட்டிருக்கலாம். இந்த இன்டர்வலுக்கு மேலாம் எப்படா படம் முடியும்னு ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு சேச்சுரேட் ஆகிட்டேன். அண்ட் தமிழில் டப்பிங் செய்யப்படுற படங்கள், அதாவது தெலுங்குலேருந்து தமிழ் டப்பிங் பண்ணுற படங்கள், இங்கிலீஷ்லேருந்து தமிழ் டப்பிங் ஆகிற படங்களுக்குலாம் பிரத்யேகமான ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தமிழை வந்து நீங்கள் வெளியில் வேறு எங்கேயுமே கேட்கவே முடியாது. ஒரு நீயா நானா எபிசோடில் கூட ஒருத்தர் பயங்கரமாக கலாச்சிருப்பார், இந்த தமிழ் டப்பிங் வந்து ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம் எப்படி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஒரு பிரத்யேகமான ஒரு தமிழ் பிரயோகமாகவே இருக்கும். இந்த படத்தை அது அப்படி தான் இருந்துச்சு. கெட்ட வார்த்தைகள் அல்லாத பொதுவான மற்ற டைலாக்ஸ் கூட எப்பவும் போல சுமாரான வகையிலேயே டப்பிங் செய்யப்பட்டிருந்தது. எஜுகேட்டட் விஷயங்கிற அந்த 2 வார்த்தைகளும் அறிவுபூர்வமான வேண்டுதல் அப்படின்னு தமிழில் டப் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி. ஸோ இது இவ்வளவு ஆண்டு கால தமிழ் டப்பிங் பட பாரம்பரியத்தை காப்பாற்றுற ஸ்டாண்டிலே தான் இருந்துச்சுங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஸோ இதுவே டெட்பூல் 3 தமிழ் டப்பிங்கை பற்றின என்னுடைய ஒப்பீனியன். ஜங்கிள் புக் படத்தை தாண்டி தமிழில் வேறு ஏதாவது உருப்படியான ஹாலிவுட் டப்பிங்கை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட்டா? அண்ட் இந்த படத்தோடைய தமிழ் வெர்ஷனை தியேட்டர்ல ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கைத்தட்டி சிரிச்சு என்ஜாய் பண்றதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த டயலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. தமிழுக்கு கெட் அவுட்டா, அப்படி நான் ஆங்கிலத்துக்கு கட் அவுட்டா? உனக்கு சரியா தமிழ் பேச வராது.